உங்களுக்கான 3வது கேள்வி என்னன்னா, பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் எந்த பழத்தால் சண்டை வந்தது? டக்ளஸ் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. மாம்பழம். மாம்பழமா? அட கொன்னியா! பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் மாம்பழத்துல சண்டை வந்து? ஆமா. சாமியான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. நீங்க சொன்னது தவறான விடை. டக்ளஸ் கம் ஆன், டக்ளஸ் கம் ஆன். அது பேர் ஞானப்பழம், மாம்பழம் இல்ல. மாம்பழத்துக்கு தான்ப்பா ஞானப்பழம்னு பேரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்க ஆன்சர்ல ஞானப்பழம் தான் இருக்குது. அதுதான் நாங்க ஆன்சரா எடுத்துப்போம். மடக்கு மடக்குன்னு. நீ மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? அடியே ஒரு அடியே உடம்புக்கு நல்லதுதான். இதை வந்து இதெல்லாம் வந்து நீங்க உங்க மனைவியை பார்த்து வந்து கேட்க வேண்டிய கேள்விகள். சத்தியமா முடியல. மாவீரன் அண்ணன் டக்ளஸ் வாழ்க. எல்லாம் ஜோரா கை தட்டுங்கப்பா. மான பிரச்சனையா? அப்படிதான் அப்படிதான். இன்னும் கொஞ்சம் முறுக்கு சைட் டிஷ்க்கு. முறுக்கு தின்னப்பா. பக்க தலையை வந்து பாரு. பட் ஆனா வந்து கமல் டக்ளஸ் குடிக்க வச்சோ பாவம் கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? பதில சொல்லி நல்லா கோத்து விட்டு ரியாக்ஷன் வேற. சரி பரவாயில்ல, அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ராஜேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அட பாவி அக்கா மக்கா வா எடு 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 சூப்பர் சூப்பர் கமான். ஜார்ஜ் கோட்டை என்பது சரியான விடை. ஏய் என் வயித்துல பாலை வாத்தான். உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஏப்ரல் 1 என்ன தினம்? யுவராஜன் ஃபேமிலி. முட்டார்களின் தினம். முட்டாள்களின் தினம் என்பது சரியான விடை. கம்பெனி சார்பா உங்களுக்கு 100 மார்க் கொடுக்குறோம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் பேச்சுலர்களின் பேலஸ் என அழைக்கப்படும் இடம் எது? ராஜேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. ட்ரிப்ளிகேன். ட்ரிபிள் என்பது தவறான விடை இல்லை, சரியான விடை. அடுத்த கேள்வி என்னன்னா, இது வந்து நாங்க ஒரு பழமொழி சொல்லுவோம். நாங்க பாதி சொல்லுவோம், பேலன்ஸ் நீங்க சொல்லி முடியணும். ஓகேவா? அது பழமொழின்னு தெரியாது, ஏதோ ஒண்ணு சொல்லுவோம், பேலன்ஸ் நீங்க சொல்லி முடியணும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் டாஸ். யுவராஜன் ஃபேமிலி. அடுத்த ராத்திரியின் கொடைபிடிப்போம். அவங்க வந்து அர்த்த ராத்திரி தான் சொல்றாங்க. அது ட்விஸ்ட் ஆஃப் த டங் அப்படி ஆகுது. இல்ல சாரி, அடுத்த ராத்திரி தான் என் காதுல விழுது. அதனால யுவராஜ் கண்டிப்பா வந்து இல்ல பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும். என்னமா சும்மா அச்சுறாங்கமா. ஓகே கரெக்ட் கரெக்ட். ஓடி போடுமா, கரெக்ட்னு மார்க் கொடுத்துடலாமா? எங்க இன்னொரு முறை பண்ணுங்க பாப்பு. என்னமா அந்த மெட்ராஸ் பூவ பாஷெல்லாம் வரணுமே. பக்கா சென்னல்ல. அப்படியா? இந்த கையில கஸ்மாலம் அதெல்லாம் வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. சூப்பர், நீங்க சொன்னது சரியான விடை. சூப்பர். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கமல் வந்து ஒரு படத்தோடைய ஸ்டோரி சொல்லுவாரு. அந்த ஸ்டோரியில இந்த படம் தான் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அதாவது உங்க மருமகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்க பஸ்ஸரை பிரஸ் பண்ணி என்ன படம் அப்படின்றத நீங்க சொல்லலாம். நீங்க தப்பான விடை சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா பாவக்காய் ஜூஸ் காத்துட்டு இருக்கு, அவங்க குடிக்கணும். அந்த படம் என்ன அப்படின்றத அடுத்தவங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் தப்பான விட சொல்லிட்டீங்கன்னா will be out of the game. மத்த 2 டீமுக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கான படம் அப்படின்னா, ஒரு டைரக்டர் ஒருத்தர் ரொம்ப ஒரு அஸ்பைரிங் டைரக்டர், நம்ம நல்லதா வந்து படம் எடுக்கணும், ஒரு கேங்ஸ்டரை பத்தின ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு. சரி, கேங்ஸ்டரை பத்தி சும்மா வந்து நம்ம படம் எடுக்கிறதுக்கு பதில் தத்ரூபமா வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஜமாலே வந்து ஒரு கேங்ஸ்டர் போய் ஃபாலோ பண்ணிட்டு பிரஸ் பண்ணலாமா தெரிஞ்சா? தெரிஞ்சா பண்ணலாம். யுவராஜ் அண்ட் ஃபேமிலி. ஜிகர்தண்டா. சரியான பதில். ஆனா இந்த ஆட்டத்துல இருந்து 2 பேர் தப்பிச்சிட்டாங்க. நம்ம ராஜேஷும் யுவராஜும் வந்து பாவக்காய் ஜூஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கான பாவக்காய் ஜூஸ் அடுத்த ரவுண்ட்ல காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, டோட்டலா நாங்க மொத்தம் 8 क्वेश्चन கேட்டோம். இந்த 8 क्वेश्चनக்கு உங்க சார்பா நீங்க பதில்கள் சொல்லிருந்தீங்க. சோ இந்த ரவுண்டுடைய டோட்டல் ஸ்கோர் என்ன அப்படின்றத பாத்துடலாம். டக்ளஸ் அண்ட் ஃபேமிலி ரொம்ப அட்டகாசமா பதில் சொல்லி 0 மார்க் வாங்கிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். கை தட்டுங்க. 0 மார்க் வாங்கிருக்கீங்க. அண்ட் யுவராஜ் அண்ட் ஃபேமிலி, நீங்களும் ரொம்ப அழகா பதிலெல்லாம் சொல்லி பாவக்காய் ஜூஸ் குடிக்காமையே 400 மார்க் வாங்கிருக்கீங்க.
ராஜேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 300 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க